இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து 40 தொகுதிகளிலும் பிரச்சாரம். தமிழ்நாடு விவசாயிகள் சங்க முடிவு. தஞ்சாவூரில் இச்சங்கத்தின் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சங்கத்தின் மாநில தலைவர் பே. சண்முகம் அளித்த பேட்டியில், மத்திய ஆட்சி அதிகாரத்தில் 2014 முதல் 10 ஆண்டு காலமாக உள்ள பாஜக தலைமையிலான அரசு தேர்தல் காலத்தில் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றாமல் வஞ்சித்து வருகிறது. நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இனிமேல் வாழ்க்கை நடத்த முடியாத அளவுக்கு அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. உரம் உள்ளிட்ட வேளாண் இடுபொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. அரிசி உள்ளிட்ட வேளாண் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விதித்து விலைவாசி தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களுக்கு எம்.எஸ். சுவாமிநாதன் குழு பரிந்துரை அடிப்படையில் குறைந்தபட்ச ஆதார விலையை வழங்குவோம் என்ற மோடி அரசு இதுவரை வழங்கவில்லை. விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக உயர்த்துவோம் என கூறிய பிரதமர் மோடி தான் இந்திய நாட்டு விளை நிலங்களையும் விவசாயிகளையும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் கொத்தடிமைகளாக மாற்றக்கூடிய 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தார். எனவே தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாகன பிரச்சாரம், விவசாயிகளின் வீடுகளுக்கு சென்று துண்டு அறிக்கைகளை வழங்குவது, அரங்கம் கூட்டம் நடத்துவது போன்ற களப்பணி மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார் சண்முகம். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில குழு கூட்டம் இன்றைய தினம் தஞ்சாவூரில் மாநில தலைவர் சண்முகம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன், அகில இந்திய இணைச் செயலாளர் டி. ரவீந்திரன் உள்ளிட்ட மாநிலம் முழுவதிலுமிருந்து மாநில குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் நடைபெற இருக்கிற 18வது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக விவசாயிகள் எப்படிப்பட்ட அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டு காலமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் விவசாயிகளினுடைய விரோதியாகவும் கார்ப்பரேட்டுகளுடைய நண்பனாகவும் செயல்பட்டு வந்திருக்கிறது. ஏறத்தாழ ஓராண்டு காலத்திற்கு மேலாக நடைபெற்ற விவசாயிகளுடைய டெல்லி போராட்டம், அதில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளில் 3 வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெற்றதை தவிர மற்ற கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதாக வாக்குறுதி கொடுத்த மோடி இதுவரை அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான கடுகளவு முயற்சி கூட எடுக்கவில்லை. மாறாக விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்ய முடியாது என்று சொன்ன அரசாங்கம் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஏறத்தாழ 25 லட்சம் கோடி ரூபாய் இந்த காலத்திலே தள்ளுபடி என்பது செய்யப்பட்டிருக்கிறது. வேளாண் விளைபொருள்களுக்கு சுவாமிநாதன் குழு பரிந்துரை அடிப்படையில் உற்பத்தி செலவுக்கு மேல் 50% உயர்த்தி தீர்மானிக்க வேண்டும் என்கிற நியாயமான கோரிக்கையை ஏற்க மறுத்து, இதன் விளைவாக இந்திய நாடு முழுவதும் ஏறத்தாழ 1,04,000 விவசாயிகள் மோடியினுடைய இந்த ஆட்சி காலத்திலே தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள். கடுமையான விலைவாசி உயர்வு, வருமான இழப்பு போன்ற காரணங்களினால் விவசாய தொழிலாளர்கள், முறைசாரா தொழிலாளர்கள் ஏறத்தாழ 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள். ஆகவே அரசாங்கம் என்பது மக்களை வாழ வைப்பதற்காக இருக்க வேண்டுமே தவிர அரசாங்கத்தினுடைய கொள்கையின் காரணமாகவும் நெருக்கடியின் காரணமாகவும் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போகக்கூடிய அவலநிலை தான் மோடி ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியா சமத்துவம், ஜனநாயகம், சோசலிசம் என்ற கோட்பாடுகளை உள்ளடக்கிய இப்போது இருக்கக்கூடிய இந்திய அரசியல் சாசனத்தை மாற்றுவதற்கான கடுமையான முயற்சியிலே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. தப்பித்தவறி அவர்கள் ஆட்சியை கைப்பற்றினால் இந்திய அரசியல் சாசனம் என்பது திரும்ப பெறப்பட்டு மனு தர்மத்தின் அடிப்படையிலான புதிய அரசியல் சாசனத்தை நிச்சயமாக அவர்கள் உருவாக்குவார்கள். அது இந்திய நாட்டு மக்கள் மத்தியிலே ஏற்றத்தாழ்வையும் சமத்துவமின்மையையும் ஏற்கனவே மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு அடிப்படை ஜனநாயக உரிமைகளையும் மறுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். ஆகவே இப்படி இந்தியாவினுடைய பெரும்பகுதி மக்களுக்கு விரோதமான இந்த அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய நிலை. இந்த வேண்டுகோளை தமிழக விவசாயிகளுக்கு நாங்கள் விடுத்திருக்கிறோம். தமிழக விவசாயிகள் அனைவரும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களித்து 39 தொகுதிகளிலும் மகத்தான வெற்றியை தேடித்தரக்கூடிய வகையில் விவசாயிகள் வாக்களிக்க வேண்டும். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தமிழக விவசாயிகளுக்கு இந்த வேண்டுகோளை நாங்கள் விடுத்திருக்கிறோம். இந்த வேண்டுகோளுக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் வாகன பிரச்சாரம், திண்ணை பிரச்சாரம், பல லட்சக்கணக்கான துண்டு பிரசங்கள் மூலமாக விவசாயிகள் மத்தியிலே நேரடியாக சந்தித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்கிற முறையில் எங்களுடைய பிரச்சார வடிவம் என்பது அமையும். இந்தியா கூட்டணி
மத்தியிலே ஆட்சி அமையும். இந்த பிஜேபி அரசாங்கம் என்பது தோற்கடிக்கப்படும் என்கிற நம்பிக்கையை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.